இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க உளுந்தங்களி செஞ்சிருங்க. வாட்? உளுந்தங்களியா? என்ன இது நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா? உன் இஷ்டத்துக்கு என்னால சமைக்க முடியாது. அதுவும் இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. என்ன, நான் ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன், அடுத்த ரவுண்ட்ல என்ன கவுக்கலான்னு பாக்குறியா? நானா? ஆ. ஜனமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படி இவ்ளோ பக்குவமா பண்ணிருக்கீங்க? தமிழ், இப்பெல்லாம் யாரும் பசிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடுறதில்ல. எல்லாரும் ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுறாங்க. உணவுங்கிறது வயிறு மட்டும் இல்ல, மனசையும் நிறைக்கணும். அதுக்கு நாம முதல்ல மனசார சமைக்கணும். அப்படி ஒரு சமையல் தான் காலத்துக்கும் கடந்து நிற்கும். இதோ இந்த உளுந்தங்களி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. இப்படி காலங்காலமா இந்த உணவை நம்ம கடத்திட்டு இருக்கோம். இது உணவு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தோட சேர்ந்த நம்மளோட பாரம்பரியம். இந்த தலைமுறைக்கு இதோட நன்மையெல்லாம் புரியுமானே தெரியல. இதெல்லாம் எங்களோடய நின்னு போயிருமோன்னு பயமா இருக்கு தமிழ். இந்த உளுந்தங்களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி ஒரு காம்பினேஷன் தெரியுமா? சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறும். சிபி சார், என்ன? உளுந்தங்களி கருவாட்டு குழம்பு செம்ம காம்பினேஷன். அதை செஞ்சு அசத்திடலாம். ஏய், அது எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியுமே, இது ஜெனாமாவோட ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பா ஜெயிக்கும். தமிழ், இது நம்ம கம்பெனியோட மரியாதையை காப்பாத்துற போட்டி. விளையாடாத. உங்களை விட எனக்கு பொறுப்பு அதிகம் சிபி சார். நான் தோக்க விட மாட்டேன் உங்களை. வாங்க தமிழ். போங்க. என்ன ஜனகம்பால் பேரன் பாரம்பரிய உணவுன்னு சொன்னதும் ஆளைய காணோம். போட்டியிலிருந்து ஓட போறானோ? சிபி சார் கிராமத்து சமையல பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கௌதம் சாரும் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தான்.